श्रीनिवास गोविंदा, श्री वेंकटेश गोविंदा, भक्तवत्सला गोविंदा, भागवत प्रिय गोविंदा, गोविंदा हरि गोविंदा, गोकुल नंदन गोविंदा, गोविंदा हरि गोविंदा, गोकुल नंदन गोविंदा, नित्य निर्मला गोविंदा, नीलमेघ श्यामा गोविंदा, पुराण पुरुषा गोविंदा, पुंडरीकाक्ष गोविंदा, गोविंदा हरि गोविंदा, गोकुल नंदन गोविंदा, गोविंदा हरि गोविंदा. நடக்கிறியா? ஏன் இந்த இடத்துக்குள்ள இதுக்கு மேலே நம்ம போகிற இடம் தான் ரொம்ப டேஞ்சர். கையா அப்படியே காடு மேலே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஹைட்டில் இருக்கும் மலை தூரத்து ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனாக தான் இருக்குது. ஏதோ ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. இங்கேருந்து இனிமேல் மான் பார்க் இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக தெலுங்கில் எழுதிட்டுருக்காங்க, எல்லாருமே எழுதியிருக்காங்க. அப்புறம் சூப்பராக தான் இருக்குது. இதுக்கு மேலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போகிற வழியில் ஒரு குட்டி பூனை பார்த்தீங்க, தொட்ட அழகாக இருக்குது. இதுதான் ராமர் அவதாரமாக எனக்கு தெரியல கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். எங்கிருந்தோ கத்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் பபிள்ஸ் பார்த்தோன்னே ரியா வந்து வாங்கிட்டா. பார்த்தீங்கன்னா இப்போ பபிள்ஸ் கூட போகிறோம். ஊதுங்க, உடச்சிதான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்குது. நிறைய காடுலாம் இருக்குது, காடு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் பார்க் போய் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆஞ்சநேயர் சிலை. நம்ம இப்போ அந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கும்பிட்டு போகிறாங்க. உள்ள குட்டியாக ஒரு சிலை வச்சுருக்காங்க, அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு மேப் இருக்குது, அங்கே போகலாம். நம்ம வந்துடுறோம்ப்பா. அந்த மேப்பு கிட்ட போகலாம். அந்த மேப் வந்து இந்த கோயிலோட சைடில் இருக்குது. இதுதான் அந்த மேப்பு, உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கர்ப்பர் சிலையிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி டெம்பிள், அடுத்தது ஃபஸ்ட் கோபுரம் ராஜகோபுரம், அப்புறம் மைசூர் கோபுரம், காளி கோபுரம், அதுக்கப்புறமா இப்போ நம்ம இருக்கிற ஆஞ்சநேயர். இதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே இந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் செக்கிங் பாயிண்ட்டுக்கு போனோம். அது வந்து அது ஒரு கோபுரம். அந்த கோயிலுக்கு போகணும், ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மசாமி. அடுத்தது இன்னொரு கோபுரத்துக்கு போயிட்டு அவ்வளோதான், நம்ம திருப்பதி அடைஞ்சிடணும். திருமலை இந்த மேப்பை ஒரு தடவை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். எல்லாமே லக்கேஜ் சென்டர் வந்து அங்கே இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பலாம். அப்பா வர சொல்லு. எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோட்டோ எடுத்து கிராஃபிக்ஸில் போட்டு எடுக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலை தாண்டி இப்படியே வந்துட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எல்லாமே போடுறாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே ரொம்ப வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா வெயிலே அடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஹில் ஸ்டேஷன் மாதிரி நல்லா குழு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா
250 படிக்கேட்ஸ் தான் இருக்கு. 2700 படிக்க ஏறிட்டோம். ஆனால் அந்த இதுக்கிட்ட காலி கோபுரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். இல்லைங்கம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த பெரியம்மானுக்கு கொடுங்க. அப்பா பெரியம்மான் சாப்பிடுது. அப்பா பெரியம்மானுக்கு கொடுங்க, அங்கே சாப்பிடுது. அது இதுங்க பயந்துக்குதுங்க. பெருசுங்க. பார்லேஜ் அப்படியா? பிஸ்கெட்லாம் உனக்கு பிடிக்காது? தெரியாது. என்னப்பா பிஸ்கெட் சாப்பிட மாட்டேங்குது? சரி அப்பா பெரிய பெரிய இதுப்பா சாப்பிடுது. பெரிய இது சரி சரி பாவமாக இருக்கே. இது நானே இல்லை பாப்பா, இது மாடு பாப்பா. ஏதோ பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்க, பயமா இருக்கு பாப்பா. ஐயா இதே கை பயமா இருந்துச்சு. பயமா இருக்கு. ஒன்னா பயமா இருக்கு. அது அழகா இருக்குப்பா. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன். இப்போ வெள்ளரிக்காய் கொடுக்கலாமா? வாங்கி கொடுக்கலாம்பா. எதுக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஃபோன் சாப்பிட்றேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்கோம். இன்னும் நம்ம நரசிம்மர் கோயிலுக்கு கூட போகல. லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், அந்த கோயிலுக்கு கூட இன்னும் போகல. அப்படியே இங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஈஸியானது இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ரோடு ஏறி இறங்கிட்டோம்மா. ரோட்டில் போகணுது. இன்னும் ரோட்டில் வேறு போகணும்மா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட அதுவும் போகணும். அது லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சு ஃபுல்லாக சந்தனம் குங்குமம் இது எல்லாத்தையும் படிக்கட்டு தடை வச்சு ஃபுல்லாக தடவுறாங்க. படிக்கட்டுனால எல்லோ ரெட் கலரில் தான் தெரியுது. இதெல்லாம் தெலுங்கில் எழுதியிருக்கு. நம்மளுக்கெல்லாம் எதுவும் புரியல ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்குள்ளே போய் மரத்தில் தொட்டில் கட்டியிருக்காங்க. ஐயோ எப்படா ஏதாவது கோபுரம் அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.